அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான். என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே பிரச்சனை, துயரங்கள் இருந்து கொண்டே இருக்குது. அதற்கு காரணம் யாராவது நமக்கு செய்வினை செஞ்சுருப்பாங்களோ, இல்லை ஏதாவது கெட்ட சக்தியினாலோ நமக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுதோன்னு ஒரு பயம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயத்தில் இருந்தும் சரி, அப்படியே இல்லை இது உண்மையாலுமே உங்களுக்கு யாராவது நெகட்டிவான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்காங்கன்னா, அதிலிருந்து வெளிவரதுக்கு உங்களுக்கு 100% உதவிகரமாக இருக்கும். அது என்னன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த நெகட்டிவான விஷயங்கள் நம்ம வீட்டிலிருந்தோ இல்லை நம்ம இடத்திலிருந்தோ அப்புறப்படுத்துறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் பார்க்க போகிறோம். அதற்கு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா சூரிய பகவானுக்குரிய உகந்த நாள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். ஸோ அன்னைக்கு நீங்கள் காலையிலே குளிச்சுட்டு தூய்மையான வெள்ளை ஆடை அணிந்துக்கோங்க. தூய்மையான வெள்ளை ஆடை அணிந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் சூரிய பகவானை பார்த்தவாறு அமர்ற மாதிரி இருக்கணும். ஒன்று பால்கனி, இல்லை மொட்டை மாடி, இல்லை உங்கள் வீட்டு வாசல், ஏதாவது ஒரு இடமா இருக்கலாம். இந்த மாதிரி இடங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு தரையில் ஒரு விரிப்பு விரிச்சிட்டு நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்து சூரிய பகவானை பார்த்து அமர்ந்து சூரிய பகவான்கிட்ட உங்கள் குறைய எல்லாத்தையுமே மனதார ஒரு அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லி வேண்டிக்கோங்க. என்னோடய பிரச்சனை இது, எனக்கு இந்த பிரச்சனை இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் சரி செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நீங்கள் நான் சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா மினிமம் 7 முறையிலேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 108 முறை வரைக்கும் சொல்லலாம். எப்போவுமே நம்மளுடைய பிரச்சனை வீரியம் அதிகமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக 108 முறை சொல்கிறது நமக்கு சால சிறந்தது. 108 முறை சொன்னிங்கன்னா உங்களுடைய பிரச்சனையுடைய வீரியம் சீக்கிரமாக குறைந்து உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். அதற்கு நீங்கள் கையில் 108 மாலை வச்சுக்கோங்க, துளசி மாலை. நீங்கள் கிழக்கு முகமாக உட்கார்ந்து அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்குடைய காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வந்த்வஜாய வித்மகே பாஷாஸ்தாய தீமகி தன்னோர் சூரிய பிரச்சோதயாத். இதுதான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம், அப்புறம் ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுத்து செய்கிறோன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா பிள்ளையாரை நம்ம வணங்கிக்கணும். அவருக்குரிய மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம், அடுத்தது இஷ்ட தெய்வம், அடுத்தது நம்ம எந்த கடவுள்கிட்ட வேண்டுறோமோ அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம். இதை மாதிரி நீங்கள் ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக்கொண்டே வாங்க. உங்கள் வீட்டில் நல்லாவே மாற்றம் நிகழ்வதை நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த சூரிய பகவானுக்குடைய காயத்ரி மந்திரம். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த செய்வினை விஷயங்களுக்கும் சரி, நெகட்டிவான விஷயங்களுக்கு ரொம்பவே நமக்கு கை மேலே பலன் கொடுப்பாரு. இந்த விஷயங்களை சரி செய்து அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த நவகிரகங்களில் ஒருவர் தான் சூரிய பகவான். ஸோ இதை நீங்கள் செய்து பாருங்கள். அலட்சியம் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே பலன் கிடைக்கும், மாற்றமும் தெரியும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வாங்க. ஒரு 3-4 வாரத்துலேயே உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக நம்பிக்கையாக வேண்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நல்ல ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதை ரெகுலராக செய்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை இல்லைங்களா? ஸோ இதை நீங்கள் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. அது நிறைய பேருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி.